ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னே சொல்லலாம். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விளையாடக்கூடிய விளையாட்டுகள் ஒன்றா இருந்தும் ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளியாக இருக்கிறதுனால அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா கேட்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் இல்லையா? என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஒலிம்பிக்ஸ் பாரா ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு ரெண்டு நடக்குது அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி நம்ம ஓப்பனாகவே பேசிடுவோம். ஒலிம்பிக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்மள மாதிரி நார்மலாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்க இல்லையா? ஸோ ஒரு சக மனுஷங்கள் விளையாடுறாங்க. பட் பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் விளையாடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உடல்ல ஏதோ ஒரு குறை உடவங்க ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் பார்த்தோம் அப்படின்னா பாராலிம்பிக்ஸ்ல விளையாடுறாங்க. ஸோ ஒலிம்பிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியாக்கான முதல் தங்கப்பதக்கம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நீரஜ் சோப்ரா இருக்காரு இல்லையா? நீரஜ் சோப்ரா பார்த்தோம் அப்படின்னா 2வது டைம் கண்டிப்பா இந்தியாக்காக கோல்டு மெடல் வின் பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பிரேயர்ஸ் நடந்துச்சு. அந்த போட்டிகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பல லட்சக்கணக்கானவங்க பார்த்தாங்க. பட் பாராலிம்பிக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்தியா கண்டினியூஸா 3 கோல்டு மெடல் வின் பண்றாங்க. துப்பாக்கி சுடுதல் இருக்கு இல்லையா? துப்பாக்கி சுடுதல்ல பார்த்தோம் அப்படின்னா வின் பண்றாங்க. அதுக்கப்புறமா பேட்மிண்டன்ல வின் பண்றாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஈட்டி எறிதல்ல வின் பண்றாங்க. இப்படி 3 கோல்டு மெடல் வின் பண்ணதோட மட்டும் இல்லாம பார்த்தோம்னா மறுபடியும் பேட்மிண்டன் இருக்கு இல்லையா? அதுல மகளிருக்கான பிரிவுல சில்வர் வின் பண்றாங்க. உயரம் தாண்டுதல்ல சில்வர் வின் பண்றாங்க. இப்படி பல முக்கியமான போட்டிகள்ல பல முக்கியமான பதக்கங்கள் அப்படின்றத வின் பண்ணி பாராலிம்பிக்ஸ்ல இந்தியா கலக்கிக்கிட்டு இருக்கும்போது ஒலிம்பிக்ல கிடைச்ச அளவுக்கான ஒலிம்பிக் வீரர்களுக்கு கிடைச்ச அளவுக்கான அங்கீகாரம் அப்படின்றது பாரா ஒலிம்பிக்ல வின் பண்ண ஜொலிச்ச வீரர்களுக்கு கிடைக்கல அப்படின்றது ரொம்பவே வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, பல முக்கியமான யூடியூப் சேனல்கள் கூட இவங்களை பத்தி வீடியோஸ் அப்படின்றத கிரியேட் பண்ணல, இவங்களை பத்தி பேசப்படல. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் எந்த விதமான ரொம்ப பெரிய பரிசு பொருட்கள் அப்படின்றதும் அறிவிக்கப்படல அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கறது, அதை தாண்டி இந்த வீரர்கள் யார் யாரு, அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் தான் இந்த வீடியோல பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா அப்பப்போ அப்டேட்டா போயிட்டு இப்படி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்தியாவுக்கு முதல் தங்கப்பதக்கம் அப்படின்றது பார்த்தோம்னா 10 மீட்டர் துப்பாக்கி சுடுதலில் தான் கிடைக்குது. அதுவும் அமனி லேக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி தான் வின் பண்ணுறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களுமே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் இருக்கு இல்லையா? அதுலேயும் கோல்டு வின் பண்ண ஒருத்தங்க தான். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாரிஸில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பாரா ஒலிம்பிக்லேயுமே கோல்டு அப்படின்றத வின் பண்ணுறாங்க. 2 டைம் கண்டினியூஸா பார்த்தோம் அப்படின்னா கோல்டு வின் பண்ண முதல் பாரா ஒலிம்பிக் வீராங்கனையா அவங்க ஒரு சாதனை அப்படின்றத பண்றாங்க. ஸோ இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அடுத்தடுத்து உயரம் தாண்டுதல் இருக்கு இல்லையா? உயரம் தாண்டுதல்லையா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பேட்மிண்டன்ல பெண்கள் பிரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 வீராங்கனைகள் பிரைஸ் வின் பண்றாங்க. அதுவும் வெள்ளி பதக்கம், வெண்கல பதக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா யார் யார் வின் பண்றாங்கன்னா துளசி முருகேசன், அது மட்டும் இல்லாமல் மனிஷா ராமதாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பெண்கள் பார்த்தோம் அப்படின்னா சில்வர் மெடலையும் பிரான்ஸ் மெடலையும் வின் பண்றாங்க அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்களுக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய செலிப்ரேஷன் அப்படின்றது இங்கே நடக்கல, பெரிய செலிப்ரேஷன் அப்படின்றது இங்கே கொடுக்கப்படல அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பேட்மிண்டன் இருக்கு இல்லையா? ஆண்களுக்கான பேட்மிண்டன்ல பார்த்தோம்னா நிதேஷ் கோல்டு மெடல் வின் பண்றாரு. ஸோ பாரா ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்யா சென் வின் பண்ணுவாரா, இல்லைனா பிவி சிந்து இருக்காங்க இல்லையா? அவங்க பேட்மிண்டன்ல மெடல் வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம எதிர்பார்ப்புகள் இருக்கு இல்லையா? அந்த எல்லாத்தையுமே அவங்க அன்ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரீம்ஸை தாண்டி நமக்கு பேர் கூட தெரியாது இவங்க பேர்லாம். பட் இந்தியாக்காக போய் பார்த்தோம் அப்படின்னா பதக்கங்கள் அப்படின்றத வின் பண்ணி கூச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இது பாராலிம்பிக்ஸ் அப்படின்ற ஒரே காரணத்தினால பார்த்தோம் அப்படின்னா அவங்க மேலே பட வேண்டிய வெளிச்சம் இருக்கு இல்லையா? அவங்க மேலே பட வேண்டிய வெளிச்சம், அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊடக வெளிச்சம், அதை தாண்டி அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நியாயமான விஷயங்கள் அப்படின்ற எதுவுமே கிடைக்காம இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடியே விளையாட்டில் எந்த விளையாட்டு பெருசு அப்படின்னு சொல்லி ஒன்று போய்கிட்டு இருக்கு. கிரிக்கெட்டுக்கு மத்தியில் பார்த்தோம் அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க அடுத்த விளையாட்டை சூஸ் பண்ணி விளையாடுறது அப்படின்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்படி விளையாட்டுக்குள்ளேயே பார்த்தோம் அப்படின்னா அரசியல் இருந்துகிட்டு இருக்கும்போது அதுலேயும் ஒலிம்பிக்ஸ், பாராலிம்பிக்ஸ், ஒலிம்பிக்ல ஜெயிக்கக்கூடிய சக மனுஷனை தான் கொண்டாடுவோம், பாராலிம்பிக்ஸை ஜெயிக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளை நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்றது இருக்கு இல்லையா? இது என்ன மாதிரி மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா நீரஜ் சோப்ரா அளவுக்கு பேசப்பட்டவங்க இருக்காங்க இல்லையா? நீரஜ் சோப்ராவை பற்றி பேசின யாருமே இந்த பாரா ஒலிம்பிக்ஸ்ல வின் பண்ணவங்களை பற்றி பேசலை அப்படின்றதான் என்னுடைய ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஈட்டி எறிதல் இருக்கு இல்லையா? ஈட்டி எறிதலில் சுமித் அண்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹரியானாவை சேர்ந்த ஒரு விளையாட்டு வீரர் பார்த்தோம்னா 2வது டைமா இந்தியாக்காக கோல்டு வின் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம்.
இதுக்கு முன்னாடியே நடந்த டோக்கியோ ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அந்த டோக்கியோ ஒலிம்பிக்லேயே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 68.55 மீட்டர் வீசி இந்தியாவுக்காக கோல்டு மெடல் அப்படின்றத வின் பண்ணியிருந்தாரு. இதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தோம் அப்படின்னா நேத்தும் ஈட்டியர்களில் வந்துட்டு களமிறங்குறாரு. அவர் கோல்டு வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே ஆருடங்களும் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தன்னுடைய முதல் வாய்ப்பிலேயே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 69.11 மீட்டருக்கு வீசுறாரு. இதுக்கு முன்னாடி டோக்கியோவில் ஹையஸ்ட் தூரமாக இருந்து அவருடைய சொந்த சாதனையை தன்னுடைய முதல் முயற்சியிலேயே முறியடிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா அவருடைய ரெண்டாவது முயற்சியில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 70.59 மீட்டருக்கு வீசுறாரு. மூணாவது நாலாவது வந்துட்டு நார்மலா வீசினவர் அஞ்சாவது வாய்ப்புல வந்துட்டு மறுபடியும் 60.94 மீட்டருக்கு வந்துட்டு வீசுறாரு. ஸோ இதன் மூலியமா பார்த்தோம்னா தன்னுடைய முந்தின ரெக்கார்டை அடுத்த ஒலிம்பிக்குள்ளேயே பார்த்தோம்னா 3 முயற்சிகளை வந்துட்டு அவரே பிரேக் பண்ணிக்கிறாரு. எல்லாருமே யாரா அந்த சுமித் அண்டில் அப்படின்னு சொல்லி தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாதாரணமா ஹரியானால பிறந்த ஒரு பையன் தான் பார்த்தோம் அப்படின்னா சுமித் அண்டில். அப்பா வந்துட்டு விமானப்படை அதிகாரியா இருந்திருக்காரு. அப்பா வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்ததுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா அம்மா இருக்காங்க இல்லையா, அம்மா தான் வந்துட்டு ஒரு சிங்கிள் பேரண்டா சுமித் அண்டில வளர்க்குறாங்க. சின்ன வயசுல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா சுமித் அண்டில் இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய ஆசை இருக்கு. எப்படியாவது வந்துட்டு நம்ம ரெஸ்லிங் வீரர் ஆயிடணும், ரெஸ்லிங்னா மல்யுத்தம் இருக்கு இல்லையா, மல்யுத்த வீரராகி நம்ம வந்துட்டு ஆர்மிக்கு போயிட்டு நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்றதான் சுமித் அண்டினுடைய ஒரு ரொம்ப நாள் கனவாவே இருக்கு. பட் அவர் வந்துட்டு 12th படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டியூஷன் போறாரு. டியூஷன் போயிட்டு பைக்ல ரிட்டர்ன் வரும்போது 2015ல ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அப்படி ஒரு ஆக்சிடென்ட்ல சிக்கினதுக்கு அப்புறமா அவருடைய கால் இருக்கு இல்லையா, இடது காலை எடுத்தாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வருது. வேற வழியே இல்லை, வாழ்க்கையா காலா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது காலை பறி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி காலை கொடுத்துட்டு பார்த்தோம்னா காலேஜில் போறாரு. காலேஜில் போய் அவர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ராஜ்குமார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாரா ஒலிம்பிக் வீரரை பார்க்குறாரு. ஸோ அவருக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா விளையாட்டில் எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கு. ராஜ்குமார் தான் பார்த்தோம் அப்படின்னா இப்படியும் நம்ம விளையாடலாம், பாரா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை மறுபடியும் ஒரு கதவை திறக்க வைக்கிறாரு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா மல்யுத்த வீரர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட நம்ம சுமித் அண்டில் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு ஈட்டியர்களுக்குள்ள வராரு. 2019 இருந்து பார்த்தோம் அப்படின்னா பிராக்டிசஸ் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ண அவர் தொடர்ந்து பார்த்தோம்னா தேசிய அளவிலான போட்டிகள் எல்லாம் விளையாடுறாரு. அங்க எல்லாமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத பண்ணதுனால டோக்கியோ ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதுல பங்கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்குது. அதுலயும் கோல்டு மெடல் வின் பண்றாரு. அதுக்கு அடுத்தடுத்து ஈட்டியர்களில் உலக சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லி நடக்கும். அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து தங்கப்பதக்கம் அப்படின்றத வின் பண்ணி பாரா விளையாட்டு வீரர்கள் மத்தியில் தனக்குன்னு சொல்லி ஒரு தனி முத்திரையை உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்படி தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா போற இடங்கள் எல்லாம் தங்கப்பதக்கம் அப்படின்றத வின் பண்ணி மறுபடியும் ரெண்டாவது டைமா பாரிஸ் பாரா ஒலிம்பிக் இருக்கு இல்லையா, அதுலயும் பார்த்தோம்னா இந்தியாவுக்காக ஒரு தங்கப்பதக்கம் அப்படின்றத வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ சுமித் அண்டிலுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஒரு விஷயத்தை இழக்கிறோம் அப்படின்னா அவ்வளவுதான், நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு, இனிமேல் நம்மளால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நினைக்க கூடாது. ஒரு கதவு மூடும் போது கண்டிப்பா இன்னொரு கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மல்யுத்த வீரராகி ஆர்மிக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட சுமித் அண்டில் பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய காலை இழந்ததுக்கு அப்புறமா ஒரு மாற்று வழி அப்படின்றது ஒருத்தரால் அவருக்கு வந்துட்டு ரெஃபர் பண்ணப்படுது. அந்த வழியை கெட்டியா பிடிச்சிட்டு இன்னைக்கு இந்தியாவுக்காக கோல்டு மெடலே வின் பண்ணி எக்கச்சக்கமான இளைஞர்களுக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் மாறி இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்னும் இந்த விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாரை பற்றியுமே இன்னும் நிறைய பேர் பேசணும். பல மாற்றுத்திறனாளிகளுக்கு இவங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கறது மூலியமா தான் ஓகே நம்மளாலையும் கண்டிப்பாக பெருசாக பண்ண முடியும் அப்படின்ற எண்ணங்கள் வரும். அதன் மூலியமா பல பேரோட வாழ்க்கை மாறும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்தினால தான் நம்ம இன்னைக்கு சுமித் அண்டில் இருக்கார் இல்லையா, அவரை பற்றி பேசியிருக்கோம். நீங்கள் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாரா ஒலிம்பிக் வீரர்கள் ஒரு மாதிரியும் ஒலிம்பிக் வீரர்கள் ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணப்படுறதை பற்றின உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட் போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்க தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.